நமஸ்காரம். காமக்குட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியக்கோஸ் ரங்காவின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற டாபிக் பெரியவாளின் வித்தியாசமான பதில். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே எழுத்தாளராக இருக்கிற ரைட்டருங்க இருக்கிறது சில பேரால் தான் முடியும், ரெண்டு லாங்குவேஜில். அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் தான் K.S. வெங்கடரமணி அப்படிங்கிறவர். பால் பிளின்டன் அப்படிங்கிற வெளிநாட்டவர் பரமாச்சாரியால்கிட்ட கூட்டின்னு போனார். பால் பிளின்டன் இந்திய ஆன்மீகம் குறித்து நிறைய ஆராய்ச்சியெலாம் பண்ணி நிறைய நூல்ஸ்லாம் எழுதியிருக்கார். ஆன்மீக அன்பர். தனக்கு பரமாச்சாரியர்கிட்ட சிஷ்யனா சேரணும் அப்படின்னு ஒரு ஆசை. நீங்கள் குருவாக மந்திரோபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கார் பால் பிளின்டன். பெரியவா அப்பா நான் மடாதிபதிங்கிறதுனால மடத்தில் சில ரூல்ஸில் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு நான் கட்டுப்படணும். அதை தவிர வெளிநாட்டுக்காரர்களுக்கெலாம் அது பண்ணுறதுக்கு மந்திர உபதேசம் பண்ணுறதுக்கு சாத்தியம் கிடையாது அப்படின்னு. ஆனால் பெரியவா சொன்னார், திருவண்ணாமலை ரமண மகரிஷின்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு மடம்லாம் கிடையாது, அவர் மெய்ஞானி, அவர் தான் உங்களுக்கு சரியான பொருத்தமான குரு அப்படி சொல்லி நீங்கள் அவரை போய் சந்திங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கார். பரமாச்சாரியர் சொன்னதை பால் பிளின்டன் ரொம்ப பெருசாக முக்கியத்துவம் கண்டுக்கல. அதோடு இல்லாமல் அவர் தாய்நாட்டுக்கு போகணுங்கிற அர்ஜென்சி, ஓகே அர்ஜென்ட்டு போயிட்டார். அன்றைக்கி ராத்திரி ஹோட்டலில் போயிட்டு தூங்கியிருக்கார். கனவுல பெரிய அற்புதம் நடந்திருக்கு. என்னெல்லாம் பார்த்தா, பூட்டி அறைக்குள்ளே பரமாச்சாரியா காற்று வெளியில் அப்படி தோணி காட்சி கொடுத்து, நீ ரமணரை பார்த்துட்டு போ அப்படின்னு திரும்பி சொல்லியிருக்கார். மறுபடியும் அந்த காட்சி உண்மையாக இல்லைன்னு முடிச்சுட்டு கிள்ளி பார்த்துருக்கார். அவர் அது உண்மைன்னு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் ரமணரை பார்த்துட்டு போனார். இந்த சம்பவத்தை அவருடைய புஸ்தகத்தில் நூலில் எழுதியிருக்கார். பல ஆண்டுகள் போச்சு. ஒரு நாள் பரமாச்சாரியர்கிட்ட அடியார்களாக பேசிகிட்டு இருந்தபோது, அப்போ ஒரு பக்தர் பரமாச்சாரியர்கிட்ட கேட்டார், டைரக்டாக கேட்டார், சுவாமி, பூட்டி அறைக்குள்ளே பால் பிளின்டன் உறங்கும்பொழுது நீங்கள் நேர தோன்றி அவரை தட்டி எழுப்பி ரமணரை பார்த்துட்டு போ அப்படி சொன்னீங்களாமே, அது உண்மை தானா கேட்டார். ஸ்ட்ரெயிட் கொஸ்டின், நேரடியான கேள்வி. சுவாமிகள் பதில் என்ன சொல்லுவாரான்னு எல்லோரும் ஆவலாக பார்த்துட்ருக்கா. ஆமாம்னு சொல்லுவாரா, அல்லது ஆமாம் அப்படிலாம் பெருமை அடிச்சுப்பாரா, அல்லது இல்லைன்னு சொல்லுவாரா, என்ன ஏதாவது பதில் சொல்லி தான் நான் ஸ்ட்ரெயிட்டாக கேட்டாரே. அதனால் யோசிச்சுருந்தேன். எல்லோரும் யோசிச்சிருந்த போது அது ரொம்ப அவராக பார்த்துட்டு இருந்தான். பரமாச்சாரியர் தான் நிகழ்ந்த அற்புதத்தை ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லோரும் ஏற்கும்படியான ஒரு பதிலை சொல்லிவிட்டு சிரிச்சுட்டு எழுதி போயிட்டார். அந்த பதிலை கேட்ட அடியார்களாக அப்படியே கைகூப்பி வழங்கினான். அப்படி ஒரு பதிலை அவரை தவிர வேறு யாரால் சொல்ல முடியும்? அவர் என்ன பதில் சொல்கிறப்பால் நினைக்கிறீங்க நீங்கள்? பெரியவா சொன்னது தான் அந்த கேள்விக்கு பதில். அதனால தான் எப்போவும் சொல்கிறேன், தூங்குறப்போ நல்லதே நினச்சின்னு தூங்கணும். இதுதான் அவருடைய பதில். உயர்நிலை விஞ்ஞானிகள்லாம் தான் நிகழ்த்த அற்புதங்களை தான் பெருமையாக எல்லாம் சொல்லிக்கவே மாட்டான். அதுக்கு இதை விட பெரிய எக்ஸாம்பிள் ஏதாவது வேணுமா என்ன? மகா பெரியவா சரணம்.